வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் மருத்துவ செய்திகள். நாள்பட்ட உடல் வலியை குறைக்க உதவும் யோகா மற்றும் தியானம். ஆன்லைனில் அதிகரிக்கும் பயிற்சி வகுப்புகள். கருவில் இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் கூட தாய்மார்கள் குறிப்பிட்ட யோகாசனங்களை செய்யலாம். யோகா மற்றும் தியானம் நம்மை வாழ்வின் உயரிய நோக்கத்திற்கு கொண்டு செல்லும். யோகா மற்றும் தியானம் என்பது முதியவர்களுக்கு மட்டும் உரியதானது என்ற எண்ணம் பலரிடமும் பரவலாக இருப்பதை காணலாம். கருவில் இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் கூட தாய்மார்கள் குறிப்பிட்ட யோகாசனங்களை செய்யலாம். மேலும் முதியவர்களும் யோகாவில் ஈடுபடலாம். யோகா மற்றும் தியானத்தை அறுவை சிகிச்சை போன்ற சில நேயர்கள் மட்டும் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது. ஒரு சிலருக்கு இருக்கும் நாள்பட்ட வலிக்கு இந்த யோகா தியானத்தின் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும். நாள்பட்ட வலி மற்றும் மனசோர்வு கொண்ட நேயர்களின் மனம் சார்ந்த மன அழுத்த குறைப்பு என்ற செயல்முறை மூலம் பயனடைந்துள்ளனர் என்று சமீபத்திய ஆய்வின் கண்டுபிடிப்புகளை வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்த ஆய்வு அமெரிக்க ஆஸ்டியோபதி சங்கத்தின் ஜர்னலில் வெளியிடப்பட்டது. இந்த பயிற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 8 வார காலத்திற்கு தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட அறிவுறுத்தப்படுகின்றது. சரியான முறையில் யோகா மற்றும் தியான பயிற்சிகளை செய்து வருபவர்களுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படுவது மிக மிக குறைவு. மேலும் இவர்களுக்கு வருங்காலத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளை சரியான குருவின் ஆலோசனையுடன் மேற்கொள்வது மிகவும் முக்கியம். பென்டனின் மற்றும் லெனின் கவுண்டியின் சமூக சுகாதார கிளினிக்கில் ஆஸ்டியோபதி மற்றும் பட்டதாரி மருத்துவ கல்வி இயக்குநரான சிந்தியா மார்ஸ்கே கூறுகையில், பலரும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். ஏனெனில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீண்ட கால வலி ஒருபோதும் முழுமையாக தீர்க்கப்படாது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இந்த யோகா மற்றும் தியானம் செய்வதால் பல நன்மைகள் மற்றும் உடல் நலன்கள் ஏற்படுவதாக அங்குள்ளவர்களில் 89% பேர் கூறியுள்ளனர். இந்த பிரச்சனை பெரியவர்களுக்கு மட்டும் ஏற்படுவதில்லை, வயது வித்தியாசம் பாராமல் அனைவருக்கும் ஏற்படுகிறது. நாள்பட்ட வலி என்பது அமெரிக்காவில் பல மில்லியன் மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான மருத்துவ நிலை. இருப்பினும் யோகா மற்றும் தியானம் உடலின் கட்டமைப்பையும் செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவும். இது நம் உடலிலுள்ள பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தும் செயல்முறையை அதிகரிக்கிறது. குணப்படுத்துவது என்பது நோயை அகற்றுவதாகும். பல வலி மிகுந்த பிரச்சனைகளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்து வகைகள் பயனளிக்காத போது யோகா மற்றும் தியானம் நல்ல முறையில் தீர்வு அளிக்கிறது. இன்று யோகா இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. யோகாவை கற்றுக்கொள்ள அனுதினமும் பலர் இந்தியா வந்து வண்ணம் உள்ளனர். ஆனால் இப்போது கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்தினால் வருகை மிகவும் குறைவு என்றாலும் ஆன்லைன் மூலம் பலரும் யோகாசனங்களை தங்களது விருப்பம் மிகுந்த குருவினிடமிருந்து கற்றுக்கொள்கின்றனர். மனநிலையை அடிப்படையாக கொண்ட யோகா மற்றும் தியானம் போன்ற பழமையான கலைகளை மேற்கொள்வதன் மூலம் நம்மை நோய்களிலிருந்து மீட்டு எடுக்க உதவுகிறது. மாடர்ன் தொழில்நுட்பத்தால் செய்ய முடியாததை இத்தகைய கலைகள் நிறைவேற்றி வருகிறது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.